Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். சரிங்களா? ட்ரையாங்கிள்ஸ் லெசன்ல தேர்ட் எக்ஸசைஸ்ல உள்ள செகண்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். சரிங்களா? ட்ரையாங்கிள்ஸ் சாப்டர்ல தேர்ட் எக்ஸசைஸ்ல உள்ள செகண்ட் சம். ஓகே. வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். இன் ஃபிகர் கொடுத்திருக்கிற இந்த ஃபிகர்ல ட்ரையாங்கிள் ஓடிசி ஓகே ட்ரையாங்கிள் ஓடிசி ஓகே இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஓபிஏ. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாம ட்ரையாங்கிள் பிஓசி கொடுத்திருக்கிறாங்க. ஆங்கிள் 125 சாரி ஆங்கிள் பிஓசி இஸ் 125 டிகிரி அண்ட் ஆங்கிள் சிஓ ஆங்கிள் சிடிஓ இந்த பார்ட் 70 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் ஆங்கிள் டிஓசி இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து டிசிஓ இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டிசிஓ அண்ட் ஓஏபி இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் பிஓசி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஆங்கிள் சிடிஓ கொடுத்துருக்காங்க. ஓகே, இது 70 டிகிரி, இது 125 டிகிரி. ஓகே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா ஆங்கிள் ஓ, ஆங்கிள் சி ஆஸ் வெல் அஸ் ஆங்கிள் ஏ மூணு ஆங்கிளையும் நம்ம தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இதான் ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள்ங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னு நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்க. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லைங்களா? இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், சப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகே, 180. ஸோ அப்போ இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 180 வரும். அப்போ 180ல இருந்து தெரிஞ்ச ஆங்கிளை நம்ம ரெடியூஸ் பண்ணும்பொழுது தெரியாத ஆங்கிள் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஆங்கிள் டிஓசி கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஆங்கிள் டிஓசி கண்டுபிடிச்சிடலாம். அதன் பிறகு ரெண்டு ஆங்கிள் தெரியுது இன்ன ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளை நீங்க கன்சிடர் பண்றீங்க. டிஓசிங்கிற ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணீங்கன்னா ஆங்கிள் டியோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு, ஆங்கிள் ஓவோட வேல்யூ ஜஸ்ட் நவ் கண்டுபிடிப்போம் நம்ம. ஓகே, கண்டுபிடிச்ச பிறகு ரெண்டையும் ஆட் பண்ணா சம் ஆஃப் த ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180. அப்போ தெரியாத ஆங்கிள் நம்மளுக்கு இதை ரெடியூஸ் பண்ணும்பொழுது கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல, ஓகேங்களா? டிசிஓட வேல்யூ கண்டுபிடிச்சிரும். அதே மாதிரி இந்த சி ஆங்கிளும் ஏ ஆங்கிளும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஆங்கிள் டிசிஓவும் ஆங்கிள் பிஏஓவும் ஓகே ஆங்கிள் பிஏஓ ஆர் ஓஏபி ரெண்டும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸா இருக்கிறதுனால இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் இங்கேயும் கிடைக்கும். ஸோ இதுதாங்க ஐடியா. இந்த ஐடியா வச்சுக்கிட்டு தான் நம்ம இங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். சொல்யூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to write the given parts. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த given part நம்ம எடுத்து எழுதிப்போம். ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ரைட், முதல்ல கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிடுவோம். given given triangle ODC is similar to triangle OBA. ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் பத்தி. ஓகே, இப்ப நம்மளுக்கு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பிஓசி இஸ் 125 டிகிரி. அது மட்டும் இல்ல, ஆங்கிள் சிடிஓ. ஓகே, ஆங்கிள் சிடிஓ எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆங்கிள் பிஓசி 125, ஆங்கிள் சிடிஓ 70 டிகிரி. ஓகே, ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆங்கிள் டிஓசி, ஆங்கிள் டிசிஓ அண்ட் ஆங்கிள் ஓஏபி. ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கல் பார்ட்டுக்குள்ள போவோம். சரிங்களா? இப்போ என்ன டெக்னிக்கல் பார்ட்? சம் ஆஃப் த ஆங்கிள் இன் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். ஓகே, த ஆங்கிள் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் இஸ் 180. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த ரெண்டு ஆங்கிளையும் நான் ஆட் பண்றேன். ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொண்டு வரேன். ஓகே, இதை சம் பண்ணும்போது சப்ளிமெண்டரி ஆங்கிள் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க, ஆங்கிள் ஆங்கிள் டிஓசி ஆங்கிள் டிஓசி பிளஸ் ஆங்கிள் COB. Okay, angle DOC is equal to angle COB is 180 degree. இப்போ ரெண்டு ஆங்கிளையும் எடுத்து எழுதுங்க. ஆங்கிள் DOC நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? ஆங்கிள் DOC ஆங்கிள் DOC. ஓகே, இந்த ஆங்கிள் 125 டிகிரி. ஓகே, 125 டிகிரி இஸ் ஈக்குவல் டு
180 degree. Okay, நம்மளுக்கு தெரியாதது unknown வந்து angle DOC. So DOC is equal to 180 minus 125 degree. So we have 55 degree. Okay, we have 55 degree. So that is of angle DOC. Angle DOC 55 degree ன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? Angle DOC 55 degree. Okay, right. First part முடிச்சிருக்கோம் நம்ம. Angle DOC 55 degree ன்னு முடிச்சிருக்கோம். அப்ப இது மட்டும் இல்லாம வேற என்ன கேட்டிருக்கிறாங்க? OAB கேட்டிருக்காங்க, DCO கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ ஆங்கிள் DOC நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 55. சோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்றேன். ஓகே, இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணும் பொழுது சம் ஆஃப் த ஆங்கிள் இன் a triangle equal to 180 degree. Sorry. Yeah, 180 degree. ஸோ நான் இப்போ கன்சிடர் பண்றேன் இன் ட்ரையாங்கிள் DOC. இன் ட்ரையாங்கிள் DOC நம்மளுக்கு நல்லாவே தெரியும் sum of the angles in a triangle is equal to 180 degree. Sum of the angles in a triangle equal to 180 degree. நான் இப்ப எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்றேன். ஓகே, எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்றேன். சோ என்னென்ன ஆங்கிள் D எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஆங்கிள் C எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஆங்கிள் O எடுத்துக்கிறேன். That is equal to 180 degree. ஆங்கிள் D நம்மளுக்கு நல்லா தெரியும், கொடுத்திருக்காங்க 70 டிகிரின்னு. So 70 plus angle C தான் நம்மளுக்கு தெரியாது. So we need to find angle O. Just now we found it. Okay, so 55 degree is equal to 180 degree. இப்போ இது ரெண்டையும் நான் சம் பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 125 degree. So that is of 125 degree plus angle C is equal to 180 degree. So angle C is equal to 180 degree minus 125 degree. So that is of 55 degree. So இது ரெண்டுமே என்னதான் வரும்? 55 degree தான் வரும். Okay, 55 degree. So that is angle C is equal to 55. அந்த angle C ங்கிறது எதை சொல்ல வரும்? DCO. ஓகேங்களா? So that is angle DCO is equal to 55 degree. Angle DCO is 55 degree. Okay, right. இப்ப அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா angle OAB கண்டுபிடிக்கணும். சரிங்களா? angle OAB கண்டுபிடிக்கணும். சோ இப்ப பாருங்க எப்படி நான் எழுதுறேன்னா here angle DCO வும் angle OAB யும் equal because alternate interior angles. Alternate interior angles are equal. Alternate interior angles are equal. அப்போ DCO வும் angle OAB யும் 55 degree. Okay, therefore angle DCO is equal to angle OAB is equal to 55 degree. Okay, இப்போ நம்ம மூணு பார்ட்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். OAB கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி DCO கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? DOC கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்ப நம்மளுக்கு மூணு ஆங்கிளுமே இருக்கிறதுனால இது மட்டும் இல்ல, கொடுத்திருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிளுமே எப்படின்னு சொல்லியிருக்காங்க? சிமிலர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐ ரீகால் த ப்ராப்ளம். ஓகே, கொடுத்திருக்க ப்ராப்ளம் என்ன? இன் ஃபிகர் these two triangles are similar. அதாவது இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஆங்கிள் BOC 125, ஆங்கிள் CDO 70 டிகிரி. ஓகே, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் கொடுத்திருக்காங்க. இது 125, இது 70 டிகிரி. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா DOC. ஓகே, இந்த பார்ட் பிளஸ் DCO இந்த பார்ட் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம OABங்கிற இந்த பார்ட்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்? கொடுத்திருக்கிற வேல்யூ, கொடுத்திருக்க என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதை முதல்ல ஹைலைட் பண்றேன். ஓகே, given these two triangles are similar கொடுத்திருக்காங்க. ஓகே, triangle ODC is similar to triangle OBA. ஓகே, அது மட்டும் இல்லாம ஆங்கிள் BOC யும் ஆங்கிள் CDO வும் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன், ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள். ஓகே, சம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், ஆங்கிள் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இஸ் ஈக்குவல் டு 180. ஓகே, சப்ளிமெண்டரி ஆங்கிள்.
சோ அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் நான் ஆட் பண்றேன். ஓகே. அதாவது ஆங்கிள் டிஓசியையும் ஆங்கிள் சிஓபியையும் ஆட் பண்ணும்பொழுது எனக்கு 180 டிகிரி கிடைச்சிரும். சரிங்களா? ரைட். அப்போ நான் என்ன பண்றேன், ஆங்கிள் டிஓசி தான் நம்மளுக்கு தெரியாத வேல்யூ. ஓகே. சிஓடி தெரியும் 125 டிகிரி. சோ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே. தெரிஞ்ச வேல்யூவை லெஃப்ட்ல வச்சுக்கிட்டு தெரியாத வேல்யூவை ரைட்ல தெரியாத வேல்யூவை லெஃப்ட்ல வச்சுக்கிட்டு தெரிஞ்ச வேல்யூவை ஒரு பக்கம் குரூப் பண்ணி அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றேன். அப்ப ஆங்கிள் டிஓசிங்கிறது நம்மளுக்கு 55 டிகிரின்னு கிடைச்சிருது. ஓகே. சோ இன் ட்ரையாங்கிள் அடுத்து நான் என்ன பண்றேன்னா ட்ரையாங்கிள் டிஓசி எடுக்கிறேன். சோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே. எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 180 தெரியும். சோ அப்ப ஆங்கிள் டி, ஆங்கிள் சி, ஆங்கிள் ஓ மூணையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 180 டிகிரி கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ தெரிஞ்ச ஆங்கிள்ஸ்லாம் அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 70 டிகிரி, 55 டிகிரி ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 125 டிகிரி. சி நம்மளுக்கு தெரியாது. we need to find C value. Okay, so angle C is equal to 180 minus 125 will be 55. Okay, so அப்ப angle DOC இந்த Cங்கிறது angle DCO. So angle DCO is equal to 55 degree. முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா angle OAB கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் alternate interior angles DCOவும் OABயும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால கண்டிப்பா ரெண்டுத்தோட வேல்யூ எப்படிதான் இருக்கும் 55 தான் இருக்கும். சோ அதனால therefore angle DCO is equal to angle OAB that is equal to 55 degree. Okay, right. தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்துச்சுன்னா chat பாக்ஸ்ல போடுங்க. I will rectify your doubts. Okay, thank you. Bye.